மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கோயில் சித்திரை பெருவிழா 12ஆம் நாள் திருவிழா இன்று உச்சிக்காலத்தில் பொர்ராமரை குளத்தில் தீர்த்தவாரி மற்றும் தெய்வேந்திர பூஜை நடைபெறுகிறது. மாலை 7 மணியளவில் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் ரிஷப வாகனத்தில் பவனி வருகின்றனர். இரவு 10:15 மணியளவில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி 16 கால் மண்டபத்தில் விடைபெறுகிறார். 12ஆம் நாள் திருவிழாவின் தத்துவமும் பலனும். சிவானந்தமாகிய பேரின்ப கடலில் ஆன்மா திளைப்பதைக் குறிக்கும். பொங்கித் ததும்பி பூர்ணமாய் ஏக உருவாய் கிடக்கும் இறையின்ப வாரியில் ஆன்மாக்கள் முற்றும் ஆழ்ந்து ஆனந்திப்பதை தீர்த்தவாரி குறிக்கின்றது. இதனை மகாருத்ரபாத தீர்த்தம் என்பர். விருஷப வாகன சேவை மிகவும் முக்கியமானது. அடியார்களுக்கு அருள்புரிய ஆண்டவன் விருஷப வாகனத்தில் எழுந்தருளி வருவதை புராணாதிகளால் நன்கு அறியலாம். அருள் பெற்ற ஆன்மா விருஷபமாகும். அதன் வெள்ளை நிறம் அதனிடத்து எவ்வித மாகம் இல்லை என்பதை உணர்த்தும். தர்மம் என்ற அறத்தையே 4 கால்களா கொண்டுள்ளது. சமம், விசாரம், சந்தோஷம், சாதுங்கம் என்ற 4 அறங்களும் 4 கால்களாய் அமைந்துள்ளன. மாசற்ற அறவடிவமான ஆன்மாக்களிடத்து இறைவன் வந்து அமர்வான் என்பதை இது குறிக்கின்றது. இது அனுக்கிரக கோலம் என்பார்கள். ரிஷப, காளை, ஜீவாத்மாவின் உலக உயிர்கள் சின்னம் என்பர். சிவ சன்னதியில் சிவனை நோக்கியபடி காளை படுத்திருக்கும் உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானை அடைவதற்காக தங்கள் கவனத்தை அவரை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. திருஞானசம்பந்தர் 3 வயது பாலகனாக இருந்தபோது அவரது தந்தை சிவபாத இருதயர் சீர்காழி தோணியப்பர் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். குளக்கரையில் அமர வைத்துவிட்டு நீராடக் கிளம்பினார். நீண்ட நேரமானதால் பசியால் வாடிய சம்பந்தர் அழுதார். அவருக்கு பாலாட்ட அம்பிகையுடன் சிவன் அங்கு வந்தார். சம்பந்தரை வாரி எடுத்த அம்பிகை பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தனர். கரையேறிய சிவபாத இருதயர் பால் சிந்திய வாயோடு நின்ற சம்பந்தரிடம், "உனக்கு பாலாட்டியது யார்?" என கோபித்தார். அப்போது சம்பந்தர் "தோடுடைய செவியன்" என்ற முதல் தேவார பாடலை பாட அம்மையப்பராக ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தனர். இதை தர்மத்தின் சின்னமாக கருதுவர். தர்மம் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். காளை மாடு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி விவசாய பணி செய்கிறது. இது தொண்டு மனப்பான்மையை குறிக்கும். அருமையான தானியத்தை விவசாயிக்கு கொடுத்துவிட்டு வெறும் வைக்கோலையும் இலை தழைகளையும் அது சாப்பிடும். இதுபோன்ற மனநிலை மனிதனுக்கும் வரவேண்டும். நம்மிடம் எவ்வளவு உயர்ந்த பொருள் இருந்தாலும் அதை பிறர் நலனுக்காக இழக்க தயங்கக்கூடாது. காளை அழுத்தம் மிகுந்த நிலத்தை கஷ்டப்பட்டு உழுகிறது. அதற்காக மறுநாள் அது தன் கடமையிலிருந்து விலகுவதில்லை. மனிதனும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடமையிலிருந்து விலகக்கூடாது. இதை உலகுக்கு அறிவிக்கவே காளை மாட்டை தனது வாகனமாக வைத்திருக்கிறார். இன்று சுவாமி சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சி ரிஷப வாகனத்தில் மாசி வீதிகளில் பவனி வருகின்றனர். இதுவரை தரிசிக்காதவர்கள் இன்றைய ரிஷப தரிசனம் காண்பது 12 நாள் தரிசனம் காண்பதற்கு சமம். சித்திரை விழாவின் நிறைவு நாளில் சித்ரா பௌர்ணமி நாளில் தரிசித்தால் வாழ்வில் சகல சௌபாக்கியம் உண்டாகும்.